வெல்கம் பேக். நான் முகிலன் from Motion Body Plus. இந்த வீடியோவில் ஒரு ஹை குவாலிட்டி கண்டெய்னருக்கும் லோ குவாலிட்டி கண்டெய்னருக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு லோ குவாலிட்டி கண்டெய்னர். நம்ம ஐயம் பித்தாளைக்கு பேச்சம்பளம் பல இரும்புச்சாமா. இதில் என்னென்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வெல்டிங் எவ்வளோ மோசமாக அடிக்க முடியுமோ அவ்வளோ மோசமாக அடிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெல்ட் அடிச்சு துரு பிடிச்சி ஒரு ஒட்டே இல்லாமல் இருக்கும். அண்ட் ஒரு ஏர்டாப் போடுறாங்க அப்படின்னா அதை பைப்பு வச்சு போடணும். அவங்க ஆங்கிளை வச்சு போட்டிருக்காங்க. அந்த ஆங்கிலுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெல்ட் அடிக்காமல் சும்மா அரைகுறையாக வெல்ட் அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஆங்கிள் ஃபுல்லாக என்ன பண்ணிருக்குன்னா பாடி வந்து புடிங்கிட்டு வெளியே வந்து நின்றுட்டுருக்கும். ஆனால் இதே மாதிரி நீங்கள் பின்னாடி டோர் சைடு பார்த்தீங்க அப்படின்னா வெல்டு வச்ச இடமும் சரி அதை சுற்றி இருக்கிற இடமும் சரி ரொம்ப சீக்கிரமாகவே துரு பிடிச்சிடும். இன்கேஸ் நீங்கள் எவ்வளோ புது வண்டின்னு பார்க்கணும்னு வச்சிங்கன்னா கீழே அந்த டெய்ல் லைட்டில் பாருங்கள் ஸ்டிக்கரோட இருக்கும் அந்த வண்டி. ஒரு 3 மாதம் தான் இருக்கும் அந்த வண்டி. அந்த கண்டெய்னர் கட்டே இப்போ 3 மாதம் தான் அர்த்தம். அதுக்குள்ளே அந்த கண்டெய்னர் இந்த கண்டிஷனில் இருக்குது. இன்னும் அதர் ஹேண்ட் ஒரு ஹை குவாலிட்டி கண்டெய்னர் நம்ம போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா 6 வருஷம் ஆச்சு பில்டு பண்ணி ஜஸ்ட் எஃப்சிஎன் ரீபெயிண்டிங் அடிச்சு புது வண்டி மாதிரி என்ன ஓட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம மெயின்டைன் பண்ணால் மட்டும் போதும். எக்ஸஸாக எந்த செலவுமே பெருசாக பண்ண தேவையில்ல. ஆக்சிடென்ட் ஆனால் மட்டும்தான் பெரிய செலவு. இல்லைன்னா 6 வருஷம் வரைக்கும் அந்த வண்டி நல்லா இருக்கும். 8 வருஷம் 12 வருஷம் வரைக்கும் அந்த வண்டியை மெயின்டெனன்ஸ் பண்ணி மட்டுமே பண்ணி ஓட்டுறவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கஸ்டமருக்கு தெரியாது குவாலிட்டியில் என்ன வித்தியாசம் வரப்போகுது, காஸ்ட்டில் என்ன வித்தியாசம் வரப்போகுதுன்னு தான் அவங்க பார்க்குறாங்க. பட் அந்த காஸ்ட்டில் வர குவாலிட்டிக்கு இவ்வளோ பெரிய ட்ராபேக்ஸ் இருக்குது. இதை கஸ்டமர்ஸ் எல்லாமே ஒரு விழிப்புணர்வை எடுத்துக்கிட்டு அவங்களோட நெக்ஸ்ட் பர்ச்சேஸை யோசிச்சு பண்ணட்டும். தேங்க்யூ ஸோ மச்.